ஓம் நமச்சிவாய. நாம் இதுவரைக்கும் இந்த பதிவில் பார்த்துட்டு வந்தது மீன ராசியில் ஒவ்வொரு லக்னத்திற்கு தகுந்தாற் போல பலன் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தான் இது வரைக்கும் நம்ம பதிவில் பார்த்துட்டு வந்தோம். இது வரைக்கும் நம்ம சிம்ம லக்னம் வரைக்கும் எந்த மாதிரி பலன் தரும், மீன ராசியாக இருந்து சனி பயிற்சி காலங்களில் சிம்ம லக்னம் வரைக்கும் எந்த மாதிரி பலன் தரும்னு சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்தது கன்னி லக்னத்துக்கு, மீன ராசியில் பிறந்த ஜாதகதாரருக்கு கன்னி லக்னமாக இருக்கும் பொழுது லக்னத்திற்கு 11ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், இவர் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னாக்கா அமர்ந்து, அதாவது மீன ராசியில் சந்திரன் இருந்து அவர் மீது லக்னத்திற்கு 5, 6க்கு அதிபதியான சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவருக்கு மாற்று பெண்கள் மீது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா வேறு விதமான விவாகங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா இவர் ஒரு நிலையை ஏற்படுத்திக்குவார். இது எல்லாருக்குமே அப்ப பாத்தீங்கன்னாக்கா கன்னி லக்னத்தில் பிறந்த ஜாதகர் மீனராசியாக இருந்தா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கன்னி லக்னத்தில் பிறந்து 11ஆம் இடத்ததிபதியான சந்திரன் மீனத்தில் அமர்ந்து 5, 6க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் மீது பயணிக்கும் போது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் நீசம் பெற்றார்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில் வேறு ஏதேனும் பாவ கிரகங்களாக சொல்லக்கூடிய, அதாவது பாத்தீங்கன்னாக்கா கன்னி லக்னத்துக்கு வரக்கூடாதது, அதாவது ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்றது செவ்வாய் பகவான். அப்ப செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்ததிபதி, அதாவது இந்த கன்னி லக்னத்துக்கு 8க்கு அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து அவருடன் சந்திரன் சனி அமர்ந்திருந்தார் அப்படின்னாக்கா இவரோட அதோடு புதன் நீசம் பெற்று இருக்காருங்க போது அது மாதிரி ஒரு தொந்தரவுகள், அதாவது பெண்களால் தொந்தரவு வரப்போறது கிடையாது. ஆனால் நீசம் பெறாத புதன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் மிதுனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி தொந்தரவு கொடுத்துரும். ஆனால் செவ்வாய் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு அதுபோல ஒரு அமைப்பினால் அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உறுதி. அதனால இது போல மீன ராசியில் கன்னி லக்னமாக உள்ள ஜாதகதாரர்களுக்கு கவனமுடன் செயல்பட வேண்டியது மிகுந்த கவனமாக இருக்கிறதும் அப்படிங்கிறதும் நன்மை அப்படிங்கிறேன். இது பொதுவான ஒரு ஜாதகத்துக்கான பலனை தான் சொல்லுது. இது எல்லாரோட ஜாதகத்தினுடைய அப்படியே எடுத்து வச்சு பார்க்காதீங்க. ஆனால் மீன ராசியில் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெண்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகுந்த அவசியம். ஓ நமச்சிவாய, வாழ்க வளம்.